மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு, அப்புறம் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இதுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ வாங்க இந்த சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு நம்ம எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே வரமிளகாய் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம அரைக்கும்போது வரமிளகாய் ஈஸியாக அரைப்பட்டுரும். இப்போ வந்து ஊற வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்குவோம். அரைக்கும்போது கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்குவோம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 6 பல் பூண்டு, பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் வாசனைக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஏற்கனவே வரமிளகாய் 5 சேர்த்துருக்கோம், அதனால் வாசனைக்காக சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொரன்னு இந்த மாதிரி அரைச்சிக்குவோம். அரைக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கணும். இப்போது அரைச்சி வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் தனியாக ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதில் வந்து கொஞ்சம் உருண்டைகள் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வைப்போம். இது வந்து குழம்புல சேர்க்குறதுக்காக. இப்போ இதில் சேர்க்குறதுக்காக நான் வந்து 6 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள். இப்போது இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 6 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பாதி மட்டும் பருப்பு உருண்டைக்கு சேர்த்துக்கலாம், பாதி வெங்காயம் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக பருப்பு எடுத்து உருண்டைகளாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லா உருண்டையும் இதே மாதிரி உருட்டி பிளேட்டில் மாற்றிடலாம். எல்லா பருப்பு உருண்டையும் இப்போ ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து இதை வேக வச்சு கூட நீங்கள் குழம்புல சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குழம்புல அப்படியே தான் சேர்க்க போகிறேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை முதல்ல ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வாசனை வந்த பின்னாடி 1 டீஸ்பூன் கடுகு, இது 2 சேர்த்து நல்லா பொரியட்டும். அப்புறமா கருவேப்பிலை இலைகள், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் 15 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 2 பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து தக்காளி ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி வந்து நல்லா மசிய வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து ரொம்ப சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இதில் எல்லா மசாலா பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் காரத்துக்கு வந்து 4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்குங்க. மல்லிப்பொடி வந்து 5 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. பொடியோட வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போது ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், பொடியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பாருங்கள் கடாய் ஓரங்களில் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க புளியை, சக்கையை நல்லா பிழிஞ்சிட்டு வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, நான் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துலாம். ஏற்கனவே வந்து பருப்பு உருண்டைக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்ச பருப்பில் வந்து ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். குழம்போட திக்னஸ்க்காக இந்த மாதிரி கொஞ்சமாக பருப்பு சேர்த்துக்கிறது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சுருக்க பருப்பு உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பருப்பு உருண்டை சேர்க்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று பருப்பு உருண்டை ஒட்டாமல் இருக்கும். அதே சமயத்தில் ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இதை வந்து கரண்டி போட்டு கிண்ட வேண்டாம். அப்படி கிண்டும் போது பருப்பு உருண்டை எல்லாமே உடஞ்சி போயிடும். அதனால் கிண்டாமல்
அப்படியே விட்டுருங்க. இது வந்து நல்லா வெந்த பின்னாடி அதுவே வந்து குழம்பு மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பருப்பு உருண்டை எல்லாமே வந்து குழம்பு மேலே வந்துடுச்சு, நல்லா வெந்துருச்சு. எந்த உருண்டையுமே உடையலை. சூப்பராக நல்லா சாஃப்டான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. கடைசியாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை மேலே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து குழம்பு இன்னும் கொஞ்சம் நீங்கள் திக்காக வேணும்னா தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.